ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேனலில் 43rd டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு என்னோட வெயிட் என்ன அப்படின்ட்டு செக் பண்ணிடலாம். வாங்க வெயிட் பார்த்தாச்சா, வாங்க vlogக்குள்ளே போகலாம். மணி காலையில் 5:10 ஆகுது. நான் எடுக்கிறது கருவேப்பிலை, நெல்லிக்காய், முருங்கைக்கீரை போட்டு பொடி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ண தண்ணி தான் எடுக்கிறேன். இதில் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணக்கூடாது. வேணும் இல்லை என்னால் முடியல அப்படின்றவங்க லைட்டாக ஹனி ஆட் பண்ணலாம். பட் சுகரே ஆட் பண்ணாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸில் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் எல்லாருமே எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க, ஸோ அல்சருக்கு எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. நெல்லிக்காய் பொடியாக எடுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. எல்லாருமே எடுக்கலாம், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங்கில் எடுக்கும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ காலையில் நான் 5:10 கிடைக்கிறேன். இது குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வாக்கிங் போகல. மணி 8 ஆகுது. காலைல 8 மணிக்கு நான் எடுக்கிறது. எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல பசி. ஸோ முளைக்கட்டின பச்சை பயிறு ஒரு 50 கிராமும், இன்றைக்கி பாதாம் பருப்பு, அத்திப்பழம் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் நான் அப்படியே ராவாக எடுத்துக்கிறேன். எல்லாமே அது ஊற வச்சாலும் சரி, ஊற வைக்கிறனாலும் சரி, 5 தான் எடுப்பேன். ஒரு அத்திப்பழம், கருப்பு உலர்ந்த திராட்சை ஒரு 10 எடுத்திருக்கேன். ஸோ காலைல 8 மணிக்கு எடுக்கிறது அப்படின்றது இதுதான். காலைல மணி 9 ஆகுது. எடுக்கிறது பொங்கல், வரகு ப்ளஸ் பச்சரிசி போட்டு பொங்கல் தான். சாம்பார் 50 கிராம் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், கேரட் போட்டு சாம்பார், கொஞ்சமாக தேங்காய் சட்னி. சேம் நிதிஷ் அதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். 7th வீக்கோட ஃபஸ்ட்டு டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். 100 நாளில் நம்ம 6 வீக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 6 வீக் அப்படின்றது நம்ம ஹெவியாக ஃபினிஷ் பண்ணோமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக நார்மலாக வீட்டு வேலைகளும் பார்த்துட்டு அதே நேரத்தில் ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் வந்து வெயிட் லாஸும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னு மெயினாக அளவுகள், அதே நேரத்தில் சத்தான உணவுகள் எடுக்கும்போது வெயிட் லாஸும் இருக்கும், நம்ம ஆரோக்கியமாகவும் ஃபீல் பண்ணலாம். எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் சேர்த்து ஹெல்த்தியாக எடுக்கும்போது தான் நம்ம வந்து டயர்டாக ஆக மாட்டோம். வெயிட் லாஸில் வந்து நம்ம ஃபேஸ் டல் அடிக்காது. எல்லாமே முக்கியம். அதிகமாக கமெண்ட் வர்றது என்னென்னா, நான் காலையில் ஃபுல்லாக உளுந்தங்கஞ்சியே எடுக்கட்டுமா, ராத்திரி ஃபுல்லாக வந்து ராகி கஞ்சி எடுக்கட்டுமான்னு கேட்குறீங்க. எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா, ஒரே விதமான உணவே எல்லா நாளும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா சத்துக்கள் வந்து ஒரே மாதிரியே தான் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றினா தான் எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். ஒரு நாள் கடலை மாவு தோசை எடுத்துக்கோங்க, ஒரு நாள் வந்து ராகி எடுத்திங்கன்னா ஒரு நாள் கம்பு எடுத்துக்கோங்க. ராகி கம்பு மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்மளோட இம்யூனிட்டி பவர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம டயட்டில் இருக்கும்போது நம்ம அதை குறைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வீக் ஆகிடுவோம். அப்புறம் லைட்டாக பக்கத்தில் இருக்கவங்க இருமுனா கூட நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் ரொம்ப பார்த்து தான் நம்ம வந்து டயட் இருக்கணும். அப்படின்ற போது எல்லா விதமான சத்துக்களும் சேர்த்து எடுக்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், வெயிட் லாஸும் சக்ஸஸ் பார்க்க முடியும். அடுத்து மெயினான விஷயம், நான் வந்து இந்த ஃபேண்ட்டு வந்து மீஷோவில் எடுத்தேன். இதோட ரிவ்யூ சொல்லுங்கக்கா, நீங்கள் வாங்கி 1 மாதம் ஆச்சு இல்லையா? ஸோ இந்த ஃபேண்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ நான் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 மணிக்கு போடுறேன் அப்படின்னா ஒரு 11 மணிக்கு காலையில் வரைக்கும் போட்டிருப்பேன். சில சமயம் காலையில் வாக்கிங் போகும்போது போட்டுட்டு திருப்பி வந்து வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். நான் அது வரைக்கும் நான் இது போட்டு தான் இருப்பேன். நல்லா இருக்குது. என்ன அப்படின்னா, பனியன் ப்ளஸ் காட்டன் கலந்து இருக்கிறதுனால வேர்வையை கொஞ்சம் நல்லா டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்குது. ரொம்ப நேரம் போட்டிருக்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, வேர்த்து, அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வரல. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு 450 ரூபாய்க்கு ஒரு 3 ஃபேண்ட் அப்படின்னா ஓகே தான். நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த ஃபேண்ட்டு. நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் லாங்காக 1 இயருக்கு வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா டக்குன்னு வந்து இழந்துரும்னு சொல்லுவாங்க காட்டன் யூஸ் பண்ண. அதே மாதிரி யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபுல் டே போட்டிருந்தா கூட ஒரு மாதிரி டைட்டாக போட்டிருக்கேனே, மூச்சு வாங்க முடியாதே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. மேக்ஸிமம் டெய்லி துவைச்சிடுவேன். ஏன்னா லாங் டைமாக போட்டிருக்கிறதுனால டெய்லி துவைச்சிக்கிட்டே தான் இருக்கேன். சில சமயம் என்ன ஆகும், இந்த நூல் வந்து மேலே வந்து பிரிஞ்சு வரும். காட்டன்ல ஒரு மாதிரி பிசுறு மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. காட்டன்ல மேலே வந்து அந்த மாதிரி பிசுறும் வரல. நல்லா இருக்குது. ஃபேண்ட் வந்து சூப்பரா இருக்கு. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மீஷோவோட லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. அப்புறம் டிஷர்ட் வந்து அதிகமாக கேட்டிருந்தீங்க. நான் டிஷர்ட் அப்படின்றது ஒரு இடத்துல வாங்குறதே கிடையாது. இந்த டிஷர்ட் வந்து மதுரையில் நாச்சியாரில் எடுத்தேன். 1-2 டிஷர்ட் வந்து டி நகர் ஸ்ட்ரீட்டில் எடுக்கிறது அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எடுத்திருக்கேன். ஆன்லைனில் இது வரைக்கும் நான் டிஷர்ட் எடுத்ததில்லை. இனிமேல் எடுக்கலாமா, ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஒரு வேளை எடுத்தேன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு ஃபேண்ட்டு செமையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரூபாய்க்கு இந்த குவாலிட்டி அப்படின்றது 5 ஸ்டாரே கொடுக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். போன வீக் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் 3 நாள் பண்ணலை. அதனால என்னென்னா, நான் ஒரு
57லேருந்து 56 அப்படி எட்டி பார்ப்பேன்னு நினச்சேன். அது முடியாமல் போயிருச்சு. வெறும் சோறாக கஞ்சி குடித்தா எனக்கு வந்து வெயிட் போடும், இன்னும் வெயிட் குறையாது. அது வந்து என்னோட நேச்சுரல், என்னோட உடம்புவாகு. அதனால இந்த வட்டம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த 2 வாரங்களுக்கு அந்த ரைஸை எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். நாளையிலேருந்து, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள், விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக கொலக்கட்டை சாப்பிட்டே ஆவேன். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள்லேருந்து நான் வந்து 10 நாளைக்கு வந்து கண்டினியூவாக காய்கறிகள் வேக வச்சு ஸ்டீமில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ரொம்ப உடம்பு லேஸாக ஃபீல் பண்ணுவேன், பயங்கர பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவேன். இன்னும் இப்படி கம்மியாக சாப்பிட்டா வந்து உடம்பு வெயிட் லாஸ் ஆகுன்றதை விட அந்த நம்ம வயிறும் குடலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சுத்தமாக நான் ஃபீல் பண்ணுவேன், அப்படியே பயங்கர எனர்ஜெட்டிக்காக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அடுத்த 10 நாளைக்கு வந்து நான் இதுதான் செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன கலோரியில் எவ்வளோ இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ரொம்ப லோ கலோரி அப்படின்னு சொல்லாதீங்க, ஆனால் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்தோடு நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது வேறு வழியே கிடையாது. நான் அதிகமாக எடுத்த உணவு அப்படின்றது ஸ்டீமில் வேக வச்ச காய்கறிகளும் பழங்களும் தான் நான் அதிகமாக எடுத்திருக்கேன். எக்ஸசைஸ்க்கு வரலாம். போன வாரம் வந்து நம்ம கவுண்டிங் அப்படின்றது 20, 18, 15 அந்த மாதிரி கவுண்டிங்கில் செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா. இந்த வாரம் அப்படின்றது 22, 20, 18 ஒரு 2 கவுண்டிங் கூட போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணலாம், ட்ரை பண்ணுங்க. ஒரு சில அக்கா ஒரு செட்டு பண்ணும்போது எனக்கு 30 நிமிஷம் ஆயிடுதேக்கா என்னக்கா பண்ணேன்னு கேட்குறீங்க. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும், பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். நான் ஏன் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் நம்ம பழகிறோம் அப்படின்றது நம்ம லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆர்டர். வார்ம் அப் பண்ணுறது, ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறது, கூல் டவுன் பண்ணுறது, ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எக்ஸசைஸ் மெயினாக பொசிஷன் கரெக்டாக இருக்கணும், ஸ்பீடாக பண்ணணும். அது மாதிரி இன்டர்வலை கம்மி பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக 2-3 எக்ஸசைஸ் சேர்ந்து பண்ணும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது சூப்பராக இருக்கும். எக்ஸசைஸை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கே எப்போ போனாலும் நம்ம வந்து காலையில் மார்னிங்கில் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த ஹோல் டேவும் பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். வெயிட் லாஸ் அப்படின்றதுல ரொம்ப திருப்தியாக நான் ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம், சீக்கிரமாக எக்ஸசைஸை முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். சரி, நான் இன்றைக்கி வந்து மார்னிங்கில் எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன். வாங்க இன்றைக்கி நம்ம வந்து அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எப்போயுமே வார்ம் அப் பண்ணிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் பிளேஸ். போன வாரம் வந்து நம்ம 35 கவுண்டிங்கில் பண்ணோம். இந்த வாரம் 40 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 40 கவுண்டிங் ப்ளஸ் 40 செகண்டுக்கு பிரேக் இல்லாமல் பண்ணணும். அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு பிரேக் எடுத்துக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் ப்ரெஸ். கவுண்டிங் வந்து 22, 20, 18 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 2.5 கிலோ வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து 1 கிலோ வச்சு பண்ணவங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் 2 கிலோவுக்கு மாற்றிக்கோங்க, இல்லை 3 கிலோ 4 கிலோ அது வரைக்கும் வச்சுக்கலாம். தேர்ட் எக்ஸசைஸ் லன்ச் வித் தம்பிள்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து தம்பிள்ஸை வந்து நம்ம அப்பர் பாடிக்கு யூஸ் பண்ணுறதுனால தம்பிள்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஷோல்டருக்கும் ஆர்ம்ஸுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபோர்த் எக்ஸசைஸ் தம்பிள் டெட் லிஃப்ட். ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இதுவும் கவுண்டிங் வந்து 22, 20, 18. நம்ம அப்டமன்லேருந்து ஃபுல் பாடியும் நல்ல டோன் ஆகும். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பைசெப் கர்ல். பைசெப் கர்ல் அப்படின்றது நம்ம ஆர்ம்ஸும் சரி, ஆர்ம்ஸ் மேற்பகுதி வந்து நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் டோன் ஆகுறது பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். கவுண்டிங் வந்து 22, 20, 18. சிக்ஸ்த் எக்ஸசைஸ் ஷோல்டர் ப்ரெஸ். இதுவுமே கவுண்டிங் 22, 20, 18. எந்த ஒரு எக்ஸசைஸும் ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்கும். பழகிட்டீங்க. அதுக்கப்புறம் வெயிட்டை வச்சு பண்ணும்போது எப்பயுமே ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க, ஸ்லோவாக பொசிஷனுக்கு கரெக்டாக பண்ணுங்கள். செவன்த் எக்ஸசைஸ் ஓவர் ஹெட் தம்பிள் ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக லேடிஸ் எல்லாருமே பண்ணணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கைக்கு அடியில் இருக்க பகுதி வந்து நல்ல ட்ரைசெப் அப்படின்றது உங்களுக்கு டோன் பண்ணுறது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எயித் எக்ஸசைஸ் ஆர்ம் சர்க்கிள் வித் வெயிட் வச்சு பண்ண போகிறோம். உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக வந்து நான் 5 kg வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 1 or 2 kg வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில். கிளாக் வைஸ் ஒரு டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு டைரக்ஷன். அது வந்து ஒரு கவுண்டிங். அந்த மாதிரி 22 கவுண்டிங் பண்ணுங்கள். இல்லை அப்படி முடியாது அப்படின்றவங்க ஸ்டார்டிங்கில் 15, 12, 10 அந்த மாதிரி கவுண்டிங்கில் பண்ணுங்கள். கிளாக் வைஸ் ஒரு தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு தடவை, ரெண்டும் சேர்ந்தது ஒரு கவுண்டிங். அதை நான் வச்சுக்கோங்க. 9th ஒன் தம்பிள்ஸ் ரோ ப்ளஸ் ட்ரைசெப் ஹிக் பேக். இந்த எக்ஸசைஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்ம ஆர்ம்ஸோட கீழ்ப்பகுதி அந்த முட்டியில் இருக்க தேவையில்லாத சதைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டோனிங் செம்மையாக இருக்கும். 10th எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் மிங்கிள் பண்ணி பண்ண போகிறோம். இது வந்து படுத்த வாக்கில் பிரிட்ஜ் பொசிஷனில் பண்ண போகிறோம். செஸ்ட் ஃப்ளை ப்ளஸ் செஸ்ட் ப்ரெஸ் ரெண்டும் சேர்ந்து 22 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். இது 11 கவுண்டிங், அது 11 கவுண்டிங், ரெண்டும் சேர்ந்து ஒரே எக்ஸசைஸாக பண்ணுங்கள். கேப் விடாமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் விட்டுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து அப்பர் பாடிக்கும் செஸ்ட்டுக்கும் நம்ம ஷோல்டருக்கும் ஆர்ம்ஸுக்கும் செஸ்ட்டுக்கும் சூப்பரான ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸாக. லாஸ்ட்டில் எப்பயுமே முடிக்கும் போது பிளாங்க் ப்ளஸ் கோப்ரா போஸ்
ப்ளஸ் பாலாசனா. ஈச் எக்ஸசைஸ் ஒவ்வொரு நிமிஷம் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக கூல் டவுன் பண்ணி தான் ஆகணும். கூல் டவுன் அப்படின்றது 10 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போனா தான் நம்மளுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். தேவையில்லாத இன்ஜுரியிலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அதே நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக உணவுகளை எடுத்துக்கோங்க. மத்தியான சாப்பாடு நான் எதுவும் எடுத்துக்கல, எனக்கு அந்த அளவுக்கு பசிக்கல பொங்கல் சாப்பிட்டனால. அதனால் ஒரு 3 மணிக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு செவ்வாழை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நேற்றுக்கு நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வந்து சூப்பராக கொண்டாடிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நானும் சூப்பராக கொண்டாடினேன். அதே சமயத்தில் அம்மா வந்து எனக்கு சட்டை தச்சு கொண்டு வந்திருந்தாங்க. உடனே வந்து போட்டு காமிச்சிரு அப்படின்னாங்க. சரி, நீங்களும் எல்லாரும் சப்ஸ்கிரைபரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அக்கா ஒட்டியானம் வந்து போட்டு காமிங்கக்கா அப்படின்ட்டு. சரி, அதனால தான் போட்டு காமிச்சிடலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு. ஒட்டியானம் வந்து நான் டி நகரில் எடுத்தேன். 280 ரூபான்னு சொல்லி ஒட்டியானம் எடுத்தான். இதெல்லாம் கோல்டு தான், இதெல்லாம் கோல்டு. சட்டை வந்து அம்மா தைச்சாங்க, கொஞ்சம் மாடலாக தைக்கிறேன் அப்படின்னு. ஓகே தான், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இந்த சாரீ வந்து சிவகாசியில் எடுத்தது. நிதிஷ் அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க தாய்மாமா பையனுக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. வெங்கடேசன் சொல்லி எனக்கு தம்பி வேணும். என்னோட தம்பி ஒன்று விட்ட தம்பி கல்யாணத்துக்கு எடுத்த சாரீ தான் இது. வந்து சிவகாசியில் எடுத்தது. கடைப்பேர் வந்து ஹிட்ஸ்வேர்னு நினைக்கிறேன், சரியாக கடைப்பேர் தெரியல. 1500 சம்திங் நினைக்கிறேன். சாரீ வந்து சூப்பராக இருக்குது கட்டுறதுக்கு. அது மாதிரி முன்னாடியே நான் அயன் பண்ணி தான் கட்டலை, உடனே எடுத்து தான் கட்டினேன். நல்லா மடிப்புறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணும் இல்லையா, ஐயோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணுமான்ட்டு. பட் ஆனால் ஒரு ட்ரெஸ் போட்டு அழகாக நீட்டாக ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. வந்து மெயினாக சாரீலாம் அந்த ஸ்ட்ரக்சர் வரணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போம். ஸோ இந்த ஒன்றுக்காக தான் இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். சரி, நான் விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டுட்டு என்னென்ன பலகாரம் சாப்பிட்றேன் அப்படின்றது காமிக்கிறேன். வா, டிவியில் போட்டிருக்கேன். மணி 6:30 ஆகுது. நான் எடுக்கிறது மஞ்சள் பட்டாணி தான் வேக வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு 50 கிராமுக்கு எடுத்துக்கிறேன். பூர்ணம் போட்ட கொழுக்கட்டை 2 கொழுக்கட்டை எடுத்திருக்கேன். இது வந்து சிகப்பரிசியில் செஞ்ச பால் கொழுக்கட்டை. இது ஒரு சின்ன கிண்ணத்துக்கு எடுத்திருக்கேன், 3/4 கிலோ. இது 75 கிராம் வரும். மத்தியானம் நான் எதுவும் சாப்பிடல. வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணால் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து எடுக்கலாம். அப்போ வந்து கலோரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கலோரி கூட வந்தாலும் கரெக்டாக என்னோட 1000 கலோரிக்குள்ளே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற திருப்தி இருக்கும். ஸோ 3 வேளையும் சாப்பிடாம நான் 2 வேளை தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு பசிக்கல. காலைல பொங்கல் சாப்பிட்டதே, மத்தியானம் எனக்கு பசிக்கல. அதுக்கப்புறம் இப்போ நல்லா பசிக்குது. ஸோ பசிக்கும் போது நான் வந்து இந்த பலகாரங்கள் எடுத்து சாப்பிட்றேன். ஆயில் ஃபுட்டு எடுத்துக்கல. ஸோ நைட்டு டிஃபனாக எடுக்கிறது நான் இதான் எடுத்துக்கிறேன். நைட்டு மணி 8:30 ஆகுது. ஃபேட் கட்டட் ட்ரிங்க்கு தான். ஸோ நிதிஷ்க்கு வந்து எப்பயும் போல் ஓமம் மஞ்சள் போட்டு ட்ரிங்க்கும் நாங்கள் இர்ரெகுலருக்குரிய ட்ரிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ எப்போயுமே மறக்காமல் எடுத்துக்கோங்க. பழங்கள் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பழங்களுக்கு கழிவுகள் அப்படின்றது சேரவே சேராது. ஆனால் வந்து நீங்கள் குக்கிங் ஃபுட் 1 வேளை 2 வேளை எடுத்தாலும் நம்மளுக்கு அதுதான் வந்து இன்சுலின் அளவை கூட்டுறது குறைக்கிறது ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது சமைச்ச உணவுகள் தான். அதனால் நான் 1 வேளை சமைச்ச உணவு எடுத்தாலுமே கண்டிப்பாக ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்க தான் செய்வேன். இன்றைக்கி என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். வாக்கிங் தான் 1 வீக்காக போகலை. கண்டிப்பாக நாளையிலேருந்து நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் இன்னைக்கிலேருந்து கொஞ்சம் சிவியராக அடுத்த ஒரு 10 நாளைக்கு நம்ம சிவியராக டயட்டை ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாகிங் சந்திக்கலாம்.